ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உண்மையிலேயே உங்கள் பர்சன் உங்களை எப்படி நினைக்கிறாங்க. ஓகே, இதை தான் பார்க்க போகிறோம். லவ் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேர் இருக்கலாம், நோ கான்டாக்டில் இருக்கலாம், ஒரு டெம்பரரி பிரேக்கப் அந்த மாதிரி பல சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம். உங்கள் பர்சன் உங்களை எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறதான் இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களில் சில பேருக்கு உண்மையிலேயே நம்ம பர்சன் லவ் பண்ணுறாங்களா, ஆன் அண்ட் ஆஃப் போகிறாங்க, திடீர்னு லவ் பாம்பிங் பண்ணுறாங்க, உண்மையிலேயே நம்ம பர்சன் நம்ம மேலே லவ் இருக்கா, அவங்களுக்கு நம்மக்கிட்ட உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு உங்களுக்குள்ளே டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது தான். ஓகே, உண்மையிலேயே உங்கள் பர்சன் உங்களை எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ், நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் அவங்கள எப்படி நினைக்கிறாங்க, உண்மையிலேயே அவங்க எப்படி நினைக்கிறாங்க சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ஃபஸ்ட்டு 9 of Pentacles, Judgment, 10 of Cups, Hierophant, 9 of Wands. ஓகே, இப்போ இந்த கார்ட்ஸ் மூலமா உங்கள் பர்சன் உண்மையிலேயே உங்களை எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, உங்கள் பர்சன் உங்களை உண்மையிலேயே எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்டிருந்தோம். ஸ்பிரிட்ஸ் நமக்கு 5 கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 9 of Pentacles, Judgment, 10 of Cups, Hierophant, 9 of Wands. ஓகே, இந்த கார்ட்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பர்சன் உங்களை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு 9 of Pentacles அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ப்ரைட், ஒரு ப்ரைஸ், அந்த மாதிரியான ஒரு மதிப்பு, ஒரு பெருமை எல்லாத்தையும் மீன் பண்ணுற கார்டு இது. ஸோ உங்கள் பர்சன் உங்களை வந்து ஒரு உயர்ந்த மதிப்போடு பார்க்குறாங்க. ஓகேவா, உங்களை ரொம்பவே நல்ல வேல்யூ பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இண்டிபெண்ட், ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக தெரியுறீங்க. ஓகேவா, அவங்களோட மனசில் வந்து உங்களை பற்றி ஒரு பெருமையான ஒரு உணர்வு இருக்குது. இப்படி ஒரு பர்சன் கிடைச்சதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது உங்கள் பர்சன் கிட்ட. ஓகேவா, ஸோ இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க, உங்களை ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எனக்கு கிடைச்சது வந்து ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னு, அதாவது நீங்கள் வந்து உங்கள் பர்சனோட லைஃப்பில் இருக்கிறத ஒரு பிளஸ்ஸிங்காக நினைக்கிறாங்க. ஓகேவா, ஒரு பாக்கியமாக உணர்றாங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பையும் உங்களோட எமோஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து அவங்கள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, இந்த கார்ட்ஸ் மூலயமா சொல்கிறது யூனிவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவங்க உங்களை ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க, ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டாங்க அந்த விஷயத்தில். ஓகே, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு குயின், அந்த மாதிரி ஒரு குயின் ஆர் கிங் எனர்ஜி தான். ஓகே, அதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. நீங்கள் இஃப் யூ ஆர் அ மேல், உங்கள் பர்சனுக்கு வந்து நீங்கள் கிங் மாதிரி தெரியலாம். இஃப் யூ ஆர் அ ஃபீமேல், உங்கள் பர்சனுக்கு நீங்கள் ஒரு குயின் மாதிரி தெரியலாம். ஓகேவா, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை சொல்கிற கார்டு தான். ஸோ உங்களை பற்றி எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டுமே உங்கள் பர்சன் கிட்ட இல்லை. முழுக்க முழுக்க உங்களை அப்சர்வ் பண்ணுறாங்க, அட்மையர் பண்ணுறாங்க, டோட்டலாக உங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சனோட உங்களை எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா இதுதான் ஸ்பிரிட்ஸ் நமக்கு சொல்லியிருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. ஓகே, இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஒரு எமோஷ்னல் அவேக்கனிங்னு சொல்லலாம். ஓகேவா, ஒரு அவேர்னஸ், அந்த மாதிரியான ஒரு கார்டு. ஸோ இந்த கார்டு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கார்டு தான் இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஃபேஸில் உங்கள் பர்சன் இருக்காங்க. ஓகேவா, அவங்க வந்து அவங்களோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸ், அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இஷ்யூஸ், அவங்களோட பாஸ்ட் ஆக்ஷன்ஸ், அதை பற்றி எல்லாமே ரொம்ப டீப்பாக யோசிக்கிறாங்க. ஓகே, அவங்க ஒருவேளை நீங்கள் இப்போ நோ கான்டாக்டில் கூட இருக்கலாம், இல்லை ஒரு டிஸ்டன்ஸ் உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்கள் பர்சன் உங்களை வந்து நிறைய யோசிக்கிறாங்க, உங்களை பற்றின ரியலைசேஷன் வந்திருக்கு. ஓகே, உங்ககிட்ட இருந்து அவங்க டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே உங்களை ரொம்ப நல்லா ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நீங்கள் தான் அவங்களோட சோல்மேட் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த கார்டு மூலயமா அதுதான் தெரியுது. ஜட்ஜ்மெண்ட் கார்டு அப்படின்னாலே வந்து ஒரு திரும்ப வர்றதுக்கான ஒரு கால், அந்த மாதிரி தான் இது. ஸோ அவங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே திரும்ப சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா, இந்த கார்டு மூலயமா அதுதான் தெரியுது. அவங்களோட மனசு வந்து முழுக்க முழுக்க உங்களோட நினைவுகளால் தான் மூழ்கியிருக்கு. அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு மூலயமா ஸ்பிரிட்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 10 of Cups. இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா,
உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களை நினைக்கும் போது அவங்க மனசில் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் ட்ரீம் வருது. ஓகேவா? ஒரு அழகான குடும்பமாக நீங்கள் இருக்கிற மாதிரி அவங்க இமேஜின் பண்ணுறாங்க. அவங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் கூட. அந்த மாதிரியான ட்ரீம் தான் இருக்குது அவங்களுக்கு. ஓகேவா? உங்கள் கூட அந்த மாதிரி ஒரு ட்ரீமிங்கில் தான் இருக்காங்க. அவங்க நினைக்கிறது வந்து நான் வந்து அவங்க கூட வாழ்நாள் முழுக்க இருக்கணும், என் வாழ்க்கையை அவங்க கூட தான் கழிக்கணும், என் லைஃபோட செகண்ட் பார்ட்டை அவங்க கூட தான் நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற தாட்டில் தான் இருக்காங்க. ஸோ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகணும், ஃபேமிலியாக அவங்க கூட வாழணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பியோர் எமோஷ்னல் கனெக்ஷனை சொல்கிற ஒரு கார்டு. அவங்களுக்கு வந்து உங்களை தாண்டி வேறு யாரோ ஒரு பெண் அல்லது வேறு யாரோ ஒரு ஆண் அந்த மாதிரி எதுவுமே வந்து அவங்களால நினச்சி பார்க்க முடியல. அப்படி யார் கூடவுமே அவங்களுக்கு ஒரு பீஸ், ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆகலை. ஓகேவா? அவங்க லைஃப்பில் ஒரு சிலர் வராங்க, பட் அவங்க யாரையுமே அவங்க வந்து உங்கள் இடத்துல ரீப்ளேஸ் பண்ண முடியலை. உங்கள் இடத்துக்கு அவங்க யாரையுமே கொண்டு போக முடியல. ஓகே, இதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. எப்போவுமே 10 ஆஃப் கப்ஸ் வந்து அந்த குடும்ப அந்த ஃபேமிலி பாண்டிங்கை மீன் பண்ணுற ஒரு கார்டு அப்படிங்கிறதுனால உங்கள் பர்சன் உங்கள் கூட தான் ஃப்யூச்சர் இமேஜினேஷன் வச்சுருக்காங்க. திருமணம், அந்த ஃபேமிலி, அந்த லவ், அந்த பாசம், அந்த பீஸ்ஃபுல்னஸ், அந்த கம்ப்ளீட்னஸ் உங்கள் கூட தான். ஓகேவா? அதுதான் இந்த கார்டு மூலயமா ஸ்பிரிட்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. அண்ட் ஹைரோஃபைன் கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்டு வந்து ஒரு உண்மையான கமிட்மெண்ட் அண்ட் டெஸ்டினி. ஓகே, ஸோ இந்த கார்டு மூலயமா ஸ்பிரிட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டிவைன்லி கைடட் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? உங்கள் பர்சனுக்கு ஒரு டிவைன்லி கைடட் ரிலேஷன்ஷிப் அப்படி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து உங்களை ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சனாக பார்க்குறாங்க, ஒரு டிவைன் கனெக்ஷனாக பார்க்குறாங்க உங்களை. அந்த மாதிரி தான் நீங்கள் தான் அவங்களோட டிவைன் கனெக்ஷன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட மனசு சொல்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கேஷுவலான ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் இல்லை, இது ஒரு டெஸ்டினி. அதுதான் அவங்க மனசில் இருக்கிறது. அவங்க வந்து உங்களை வந்து இந்த பர்சன் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதியான பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஃபேமிலி ஓரியன்ட், மெச்சூர்ட் பர்சன், இது எல்லாமே அவங்க எதிர்பார்க்குற குவாலிட்டிஸ்லாம் உங்ககிட்ட இருக்குது. அவங்க ஃபேமிலி வைஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த குவாலிட்டிஸும் உங்ககிட்ட இருக்குது. ஸோ உங்களோட லவ்க்கு வந்து வீட்டில் வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு ரைட் பர்சன் அப்படின்ற தாட் இருக்குது. ஓகே, அவங்களோட லவ் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு பிரிய முடியாது அப்படிங்கிறத ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு மேரேஜ் இல்லை ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் எனர்ஜி இந்த கார்டு. ஓகே, அதை நம்ம ஷோராக எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா 9 ஆஃப் வாண்ட்ஸ். இந்த கார்டு மூலயமா ஸ்பிரிட்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து உங்கள் பர்சன் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு. ஓகே, இப்போது அவங்களுக்கு வந்து சில மென்டல் ப்ரெஷர் இருக்கலாம், சில கில்ட் ஃபீல் இருக்கலாம், சிச்சுவேஷன் பிளாக்கேஜஸ் இருக்கலாம். ஆனால் அந்த எல்லா பேரியர்ஸ்க்கு மத்தியிலையும் அவங்க இன்னுமே உங்களை விட்டு மூவ் ஆகலை, அவங்க இன்னும் மூவ் ஆன் ஆகலை. உங்களை பற்றி தான் நினச்சிட்ருக்காங்க. அவங்க மனசு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து அவங்கக்கிட்ட போகணும், உங்களை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. உங்ககிட்ட எப்படா போவோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து அவங்க மனசு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது உங்கள் கூட சேர்ந்துடணும், உங்கள் கூட ரீயூனியன் ஆகணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் தான் இருக்குது. ஓகேவா? அவங்க இன்னுமே உங்களை பற்றின நினைவுகள், உங்களை பற்றின அந்த ஒன்றா இருந்த அந்த தருணங்கள், அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தீவிரமாக நினச்சிட்ருக்காங்க. ரொம்ப டிட்டர்மினேஷனாக இருக்காங்க உங்கள் பர்சன். ஓகே, இது வந்து ஒரு வூண்டட் வாரியர் எனர்ஜி தான் இந்த 9 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ உங்களுக்காக உங்கள் பர்சன் போராடிக்கிட்டு இருக்காங்க. உங்களை வந்து அவங்களோட ஃப்யூச்சர், உங்களோட வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னராக ஆக்கிக்கிறதுக்கு, அந்த பொசிஷனில் உங்களை கொண்டு போய் வைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் இந்த கார்ட் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜ். ஓகே, அண்ட் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பர்சன் அவங்க மனசு முழுக்க ஆத்மார்த்தமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களை ரொம்பவே மதிக்கிறாங்க, உங்களை ரொம்பவே நேசிக்கிறாங்க, இன்னுமே உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து இப்போ ரியலைசேஷன் வந்துருச்சு. ஓகே, நான் தேடிய உண்மையான அன்பு இவங்க தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க உங்களை நினச்சி ஏங்கிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு திரும்பி எப்போ உங்ககிட்ட வரலாம் அப்படின்ற அந்த தாட்டு தான் அதிகமாக இருக்குது. ஒரு கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டி, ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்ற அந்த தாட் ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஓகே, உறுதியாக இருக்காங்க. அதில் யூனிவர்ஸ் அவங்கள வந்து ரியலைஸ் பண்ண வச்சிருச்சு. ஓகேவா?
அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது. ஸோ அவங்க எப்போ உங்ககிட்ட வரலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து உங்கள் பர்சனுக்கு உண்மையாகவே உங்கள் மேலே இருக்கிற ஒரு ஃபீலிங். உங்கள் பர்சன் உங்களை இப்படி தான் நினைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு செப்பரேஷனில் இருக்கீங்க, நோ கான்டாக்ட், பிரேக்கப், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது உங்களோட லவ் ட்ரூ அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும். வெயிட் பண்ணுறதால நம்மளோட அன்பு வந்து வீணாகாது அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். ஸோ உங்கள் பர்சன் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி அண்ட் கரேஜ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பவும் ஒரு உயிர் பெற போகுது அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங் மூலயமா தெரியுது. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகாமல் பட்டும் படாமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்காக வந்து நீங்கள் அவங்க மேலே டவுட் பண்ண வேண்டாம். அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது. அவங்க வந்து நீங்கள் தான் லைஃப் பார்ட்னருங்கிறத அவங்க மைண்டில் உறுதியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ரைட் டைமிங்க்கு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு மேரேஜ் அண்ட் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அது. அதை தான் யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கானது இல்லை. ஓகே, வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்பவும் சொல்கிறது தான், மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.